ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏஜிமா. நீங்க பார்த்துக்கிட்டது ஜெவிபி ரியாக்ஷன். ஓம் கிரீம் கோப்பு இருக்காப்ல கிரீம். கிரீமா ஐஸ்கிரீமா சாமி ஐஸ்கிரீமா சாமி. யாராவது ஒருத்தர் போய் ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு வாங்க. பேய் இருந்தா அந்த ரத்தத்தை வந்து நக்கும். அது நாக்கே இல்லாத பேயா இருந்தா வாஸ்தவமான கேள்விதான். பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க இன்னொரு வழி இருக்கு. தேங்காய் சுத்தம். இப்ப வேப்பமரம் ஆடுமா சாமி? பூஜை பண்ண எதுவுமே இல்ல, என்ன பண்ண போறோம்? நம்ம கிட்ட தான் எலும்புச்சம்பழம் இருக்குல்ல. அதான் எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு கொடுத்தா நீங்க அங்க தெளிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ பேய் வந்துருச்சு. ஐயோ நான் உங்க எல்லாத்தையும் சாப்பிட போறேன். அவ்வளவு பெரிய வாயை வச்சிருக்கேன். ஐயோ கம்முன்னு இரு பாப்பா, ஏதா பண்ணிர போகுது. நீங்க இருக்கீங்களே பாப்பா எனக்கு பொம்பளை பேய் தான் பாப்பா விரட்ட தெரியும், ஆம்பளை பேய் விரட்ட தெரியாத. சாமி, நானே பாத்துக்கிறேன். ஏய், நீ கருப்பாய் புருஷன் தானே? அங்க போகாம இங்க வந்திருக்க. ஹீரோ உங்க பொண்டாட்டி கிட்ட போன் பண்ணி குடுக்குறேன், பேசு. ஐயோ மறுபடியும் அவகிட்டயா? இல்ல, பெரிய இருந்தாலும் ஒய்ஃபை பார்த்து பயப்படுறான். ஆனா கண்டென்ட் ரைட்டிங் சூப்பர். பாப்பா உள்ள எப்படி சாமி பார்க்காமலே கண்டுபிடிச்சிட்டீங்க? எல்லாம் மந்திரத்தோட மகிமையில கண்டுபிடிச்சேன். கருப்பு சவுண்ட் கேட்டுச்சு, அதனாலதான் கண்டுபிடிச்சேன். சொல்லுப்பா எதுக்கு வந்தீங்க? சொல்ல வேண்டியதானே? வாஸ்தவமான பாயிண்ட் தான். ஊரெல்லாம் கடை வாங்கி கட்ட முடியாம பிரச்சனை மேல பிரச்சனையா வருது சாமி. உங்க வீட்ல ராசி இல்ல. நட்சத்திரம் மாதிரி இருக்கா சாமி? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானா. இது சாதாரண பழம் இல்ல. எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு வருவா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓ பரம பிதாவே. போட்டு கிட்டாப்பு. அகிலமெல்லாம் உன்னாட்சி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பரமல் பிதாவின் சாமி போன போட்ட கெட்டப் அப்படிலாம் டிக்கெட் 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 என்று போட்டுனா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டிக்கெட் எடுமா. பாக்கெட்ல நிற்கிறது. ஒருவேளை வயசு கம்மியா இருக்குமோ? உன் வயசு என்னமா? சேர்த்து விட போறியா? 5 வயசுக்கு மேலனா ஃபுல் டிக்கெட், இல்லனா ஆஃப் டிக்கெட். அதுக்குதாமா கேட்டேன். 5,000 போடுங்க அக்கா. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணாடியா உடைச்சிட்டு இருக்கீங்க? போட்டிருக்கேன். ஒருவேளை அவசரம் என்றால் கண்ணாடியை உடைக்கவும். எனக்கு அவசரமா பாத்ரூம் அதான் உடைக்கிறேன். பஸ் ஆக்சிடென்ட் ஆனாலோ கமுந்து போனாலோ தாமா பண்ணணும். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு வாட்டி டேவிட் கிட்ட சொல்லி கவுந்துட்டே போ சொல்ல. நீங்க இந்த வீடியோவை நல்லா நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல. ஆனா பின்னாடி உட்காந்துருக்கு பார்க்க அக்சஸ் என்னைய மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது உண்மையா இல்லையாங்கிறது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுங்க கூட ரெடி ஆகுங்க அவங்க போல. உங்க மாமா ரெடி ஆக மாட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாப்லே. வண்ட மித்ரா. இன்னும் மூஞ்சில பவுல் ஃபினிஷிங். மித்ரா சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். நீங்க ஐஸ்கிரீமே போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. வா மித்ரா நான் வெள்ளையாவுன்னு போட்டேன். வெளிநாட்டா போகிறங்க. இதான மாமா நம்ம கலரு. ஏங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மித்ரா அப்ப இதுலயே அழகாவறதுக்கு என்ன போடணும்? குளிக்கும் போது சோப் போடணும். செங்கல் வச்சு தேய்ச்சா அப்படிதான். குளிக்கும்போது சர்வ் பண்ணி செஞ்சு வச்சு அப்படிதான் வேற லெவல் ஆக்டிங். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஐயோ இவன் எங்க இங்க? ஐயோ ஹலோ மாம்சே, மழை நாளதுக்கு அப்புறம் வீட்டு பக்கமே ஆளே காணோம். அடி பலமா. அதெல்லாம் இல்லையே, வீட்டுல வேலை அதிகம், அதான் வர முடியல. நம்ம வீட்ல இருக்கும்போது சட்டி சோறு சாப்பிட்டுட்டு சட்டன்னு படுத்துருவீங்க. ஜாமான்லாம் வாங்க போறீங்க. இன்னைக்கு சண்டே மித்ரா, அதான் நான் போறேன். இன்னைக்கு மண்டேவா இருந்தாலும் நீங்க தான் போகணும். ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களே மாமே. என்ன நீங்க என்ன பண்றீங்க? ஆனா டைலாக்கு ஆக்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு மித்ரா பாப்பா அவங்க வீடியோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இப்பதான் அந்த பழைய ஞாபகம் எல்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு இதுமாதிரி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க உங்களுக்கு இன்னும் தோணுங்க. முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இதை விட நல்ல வீடியோவோட அடுத்த வாட்டி சந்திப்போம். பாய்.